வணக்கம், கிரியேட்டிவ் வேர்ல்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது முக்கியமான கிழங்கு வகைகள். நம்முடைய பாரம்பரியமான தமிழ்நாட்டை சேர்ந்த சில முக்கியமான கிழங்கு வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 வகை கிழங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு. நிறையா வெப்சைட்டையும் பார்த்துட்டேன். இந்த 3யுமே குழப்பி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் எது சேனைக்கிழங்கு எது கருணைக்கிழங்குங்கிறது தெரியல. இன்றைக்கி நம்ம அதுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது இதுதான் சேப்பங்கிழங்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ அந்த வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா அது சேப்பங்கிழங்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும், தொண்டையை பிடிக்காது, எல்லாருமே ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிழங்கு. இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் விட்டமின் ஏ அப்புறம் இ நிறையா இருக்குது. அதனால் இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி கூட இதுக்கு இருக்குது. நம்மளோட வயிற்றை க்ளீன் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ரொம்ப அதை தவிர இது ரொம்ப டேஸ்டானது. ஸோ இந்த கிழங்கை பயன்படுத்தி நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். ஸோ இது மெயினாக இன்னும் சின்ன கிழங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை முழுசாக வேக வச்சு சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சேப்பங்கிழங்குக்கும் கருணைக்கிழங்குக்கும் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இந்த சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும், அதை தவிர கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுதான் கருணைக்கிழங்கு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உள்ள லைட் மஞ்சளாகவும் சுற்றி கொஞ்சம் ரோஸ் கலராகவும் இருக்கும், அது கருணைக்கிழங்கு. பார்த்தீங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு உள்ள வெள்ளையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் உள்புற மஞ்சளாகவும் சுற்றி ரோஸாகவும் இருக்குது. ஸோ இதுதான் கருணைக்கிழங்கு. இந்த கருணைக்கிழங்குக்கு ஒரு முக்கியமான மருத்துவ குணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மூல நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஸோ அதை தவிரவும் நார்மலாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிடைக்கக்கூடிய எல்லா கிழங்குமே நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு. நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்கு தான் அதிகமாக பயன்படுத்திருக்கோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய மலைவாழ் மக்களுக்கான ஒரு கிழங்கு. அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கிழங்குகளை பயன்படுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உடல் மாறும். இந்த கருணைக்கிழங்கை சமைக்கிறதுல மிகப்பெரிய சேலஞ்சிங் என்ன அப்படின்னா, இது தொண்டையை அப்படியே பிடிக்கும், அப்படியே குத்தும். ஸோ இதை நம்ம கரெக்டாக நீங்கள் சமைக்கலைன்னா உங்களால் இதை சாப்பிடவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் எப்படி இதை பர்ஃபெக்டாக சமைக்கலாம் அப்படின்னு. இந்த கருணைக்கிழங்கை பயன்படுத்தி கருணைக்கிழங்கை மசியல் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு மசியல், கருணைக்கிழங்கு மசியல். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தவிர கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சொன்னாலும் எனக்கே நாக்கில் எச்சி ஊறுது. இந்த கருணைக்கிழங்குல சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த சேப்பங்கிழங்கு இந்த 3மே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக தாக்காது. அதனால் இதுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு ஆர்கானிக் கிழங்கு வகைகள்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சேனைக்கிழங்கு. ஸோ இது இதனுடைய சைஸை வச்சு இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, சேனைக்கிழங்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த முழு கிழங்காக வாங்கி நான் பாதியாக வாங்கியிருக்கேன். இதையும் உங்களுக்காக நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ளே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது சேனைக்கிழங்கு. ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். எந்த பொருளை நீங்கள் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு கேட்குறீங்க. ஆனால் இந்த கிழங்கை மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிடாதீங்க. இது எப்படியுமே 2-3 நாள் வச்சு சமைக்கக்கூடியது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது 6 மாதம் வரைக்கும் கூட அப்படியே வச்சுக்கலாம். முழுசாக இருக்கிற கிழங்கை நீங்கள் 6 மாதம் வச்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் 1 வாரம் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் 1 வாரம் மினிமம் வச்சு தான் சமைக்கணும். புதுசாக இருக்கேன்னு சொல்லி சமைச்சிடாதீங்க. இதை நீங்கள் வாங்கின உடனே சமைச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்டையை பிடிக்கும், தொண்டைக்குள்ளே முள் குத்துற மாதிரி இருக்கும், 1000 நெருஞ்சி முள்ள உங்கள் தொண்டைக்குள்ளே போட்ட மாதிரி இருக்கும். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக சமைச்சு ஹெல்த்தாக இருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு கொழுப்பு சத்து இருக்குது, விட்டமின் சி அப்புறம் விட்டமின் ஏ இதில் இருக்குது, பொட்டாசியம் மெயினாக இருக்குது. ஸோ ரொம்ப உடம்புக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு இது. இதை நீங்கள் சிப்ஸாக பண்ணி கூட சாப்பிட்லாம். நம்ம இன்னைக்கு இதில் பொரியலோ இல்லை வறுவலோ பண்ணலாம். ஸோ இந்த 3மே நான் உங்களுக்கு தனித்தனியாக பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது மாறி நீங்கள் மாதத்தில் எப்படி 2-3 தடவை இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.